1600 பட்ஜெட்டில் ஆப்பிள் வாட்ச் டிசைனோட ஒரு காலிங் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ட்லேருந்து நாளைக்கு இந்தியாவில் 1599க்கு வந்து ட்ரிப் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மார்ட் வாட்சோட சேர்த்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்துன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அல்ட்டோட வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 1599க்கு லான்ச் பண்ணுறாங்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்மகிட்ட இருக்க இந்த டீல் கிரே இல்லாமல் அடிஷ்னலாக மிஸ்டி கிரே அண்ட் பிளாக்னு மொத்தமாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட அல்ட்டோட ட்ரிப் மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீரஜ் சோப்ராவும் இருக்கார். இந்த வாட்டி வந்து 2 இன்ச் மிகப்பெரிய டிஸ்பிளேவோட வருது. வாட்ச் சைட் அண்ட் பேக் சைடில் வந்து ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 12,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டீல் கிரே கலர், ஒரு பக்கம் வந்து ஆரஞ்ச், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிங்க் கலர், டாப்பில் வந்து ப்ளூ கலர். பாக்ஸே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள், ஒரு வாரண்டி கார்டு, அல்ட் ஸ்டிக்கர்ஸ், ஃபைனலாக ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ வாட்சோட ஓவர் வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து நம்ம ரொட்டேஷனல் க்ரௌனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபிசிக்கல் பட்டனையே வந்து நம்ம பேக் போகிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து விட்ஜெட்ஸ் குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். பட் அந்த மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. பட் மெசேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச் ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா அன்றைக்கி தேதி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், கால் லாக்ஸு, ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட், SpO2 இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுவுக்கு போய்டும். மெனுவிலேயே வந்து நம்ம ஈஸியாக இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் யூஸ் பண்ணி வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் க்ரௌன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மெனுக்கு வந்ததுக்கப்புறமா கால் இருக்கும். காலிங் வந்து செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அந்த ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கரண்ட்டாக வந்து நம்ம என்ன மூடில் இருக்குமோ அதை வந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு டைம் நான் டெஸ்ட் பண்ணப்போ வந்து பீஸ், இன்னொரு டைம் வந்து பாசிட்டிவ் இந்த மாதிரிலாம் காட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் மோட் இருக்குது. இதில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் மோட் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க பட்டன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். SpO2, BP மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா, வாட்சில் ஸ்லீப் டேட்டா நம்ம பார்த்தோன்னா எப்போ தூங்க போயிருக்கோம், எப்போ காலையில் முழிச்சோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, நடுவில் வந்து நம்ம ஏதாச்சும் REM எவ்வளோ நேரம் இருக்குது, நான் முழித்தோம் அப்படின்னா அவேக் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வெதர் டீட்டெயில்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, ப்ரீத்திங் மோடு இதெல்லாமே இருக்குது. வாட்ச்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 2 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேர்ட் கேம் ஒன்று, இன்னொன்று நம்பர் கேம். டூல் பாக்ஸ்க்குள்ளே போனோன்னா ஸ்டாப் வாட்ச், டைமரு, ஃபைன் ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோனுக்கு ஒரு அலர்ட் வரும். ரிமோட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்டோட கேமரா ஆப் வழியாக தான் வந்து இந்த ரிமோட் கேமரா நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் கால்குலேட்டர் சப்போர்ட்டும் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் இருக்கும். பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைமும் வந்து நம்ம செட் பண்ணலாம். சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து நம்ம ஹையில் வேணுமா லோவில் வேணுமான்றதை செட் பண்ணிக்கலாம். மீடியா ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகும். இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் ஆடியோ வந்து வாட்ச்சில் ப்ளே ஆகாது. நம்ம கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைலண்ட் மோட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் வாட்ச்க்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்ட் அவேக் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. DND மோட் இருக்குது. அதுக்கப்புறமா சிஸ்டம் மெனுக்குள்ளே போனால் ரீபூட்டு, பவர் ஆஃப், ரீசெட் இதெல்லாமே இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணலாம். ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்லாம் காட்டுது. பட் ஸ்டில் இது ஒரு பட்ஜெட் வாட்ச். ப்ளஸ் வந்து நீங்கள் டேபிள் மேலே எதாவது ப்ளேஸ் பண்ணும்போது வந்து ஹார்ட் ரேட் வந்து கேல்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து மூடு மானிட்டர் கூட இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி காட்டுது. நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மினிமம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து மெஷர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ SpO2 வந்து மெஷர் பண்ணலாம். SpO2 மெஷர் ஆகிடுச்சு. பிபியை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நார்மலாக வந்து நம்ம டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணி மெஷர் பண்ணாலுமே வந்து மெஷர் ஆகுது. பட் அந்த அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்குது. பிபி வந்து மெஷர் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ப்ரீத்திங் மோட் இருக்குது.
அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் வந்து இருக்குது. ஸோ 1 மினிட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரீத்திங் பண்ணுறோமோ அதை வந்து இது கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ நார்மலாக இருக்கிறதா வந்து ஒரு வேல்யூ வந்திருக்கு நமக்கு. அண்ட் இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா altcoach அப்படின்ற ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவைஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஆட் டிவைஸில் போயிட்டு வாட்ச் வந்து நம்ம பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. வாட்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 6 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. பட் ஆப்பில் வந்து நம்ம 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து மை டயல், இப்போ கரண்ட்டாக இருக்க டயல் கட்டம், கஸ்டமைஸ்டு டயலில் போய்ட்டு ஃபோனில் இருக்க கேலரி இமேஜ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸை வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் கால் வித் வாட்ச்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் கால் ஃபங்க்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். சிங்க் கான்டாக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம வாட்சில் வந்து ஃபோன் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாட்சில் வந்து 100 கான்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SpO2 மானிட்டரிங், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் ஹார்ட் ரேட், லோவஸ்ட் ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து அந்த வேல்யூஸை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாக போகும்போது வந்து நமக்கு அலர்ட் வரும். ஸோ கால் ரிமைண்டர் எனபிள் பண்ணிக்கலாம். SMS ரிமைண்டர், ஆப் ரிமைண்டர் எல்லாமே வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஸ்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நமக்கு வாட்ச்குள்ளே காட்டும். ஐடியல் அலர்ட் இருக்குது. ஒன்ஸ் நம்ம இதை எனபிள் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம செட் பண்ண டைமுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வாட்சில் காட்டிகிட்டு இருக்கும். ரைஸ் டு வேக்கப் கூட ஆப்பில் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் SOS கால் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. எமர்ஜென்சி கால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வாட்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இதில் வந்து இன்ஆப் GPS இருக்குது. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம வந்து எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு ட்ராக் ஆகும். அண்ட் இந்த ஹோம் பேஜில் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட்டு, அந்த ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்போ தூங்க போயிருக்கோம், எப்போ முழிச்சிருக்கோம், அந்த டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு காட்டும். அண்ட் SpO2 ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணிக்கலாம். மூடு வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ், பீஸ்ஃபுல், நெகட்டிவ் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டும். ஸோ ஆப் UI வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் என்னென்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பில் பேக் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் பிளான் வந்து டெடிகேட்டடாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடக்கணுமோ ப்ளஸ் வந்து எந்தெந்த டேயில் வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம ட்ரைனிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஆல்டிஃபிட் ஆப்போட altcoachல வந்து ஸ்லைட் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்சோட டிசைன், கம்ஃபர்ட், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த வாட்டி வந்து ஸ்கொயர் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் வாட்ச் பார்க்குறதுக்கு வந்து ஆப்பிள் லுக் இருக்குது. வாட்ச் டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான லுக் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட அட்ராக்ஷனை வந்து வாட்ச் கெயின் பண்ணுது. ஸோ லுக் வைஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து ஆல்ட் சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் சைடு ஃப்ரேம் வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குது. அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான். 22mm ரிமூவபிள் சிலிக்கான் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் குவாலிட்டி நல்லா இருக்குது. செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ கிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர சாஃப்டாக இருக்குது இந்த வாட்டி. ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் இருக்கிறதுனால ஒரு டீசெண்டான ஏர் ஃப்ளோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாப் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வாட்சோட ஓவரால் வெயிட் வந்து 58 grams இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டியில் வந்து நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. அந்த பட்டனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்டர் ஃபீல் நல்லா இருக்குது. ப்ளஸ் பட்டனில் ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்டாக வந்து அந்த ப்ரீமியம்னஸ் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. ஸ்டாப்பில் அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்கிறதுனால ஸ்மால் ட்ரெஸ் இருக்கவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண முடியுது. அண்ட் அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் இல்லை ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறப்போ ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து நம்ம காலிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். மெனுக்குள்ளே போயிட்டு கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபோனில் சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் இதில் இருக்கும். 100 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். பட் உள்ளே போனால் வந்து நமக்கு காண்டாக்ட் நேம் வித் நம்பர் காட்டும். அண்ட் கால் லாக்ஸ்குள்ளே போய் நம்ம கால் லாகும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டயல் பேட் இருக்குது. ஸோ நம்ம கால் பண்ணும்போது UI வந்து இப்படி தான் இருக்கும். கால் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வரும்போது நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம், கட் பண்ணலாம். அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வந்து நமக்கு பேக் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு லவுட்னஸ் அடிக்குவேட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி 2 inch மிகப்பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு TFT டிஸ்பிளே தான். 240x282 பிக்சல்ஸ் இருக்குது. டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஷார்ப்னஸாக இருக்கட்டும், கலர் அக்யூரேசி எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ரைஸில் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் நம்ம டிஸ்பிளே இந்த குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. மேக்ஸிமமாக வந்து 600 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி 260 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் டைம் அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும். நார்மல் ஒரு மிக்சர் யூசேஜில் நம்ம 5 to 7 days வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பெனிலேருந்து 15 days வந்து ஸ்டாண்ட் பை கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் காலிங் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறோம் அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூசர் டு
டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வேரி ஆகிட்டு இருக்கும். கனெக்டிவிட்டின்னு எடுத்தோம்னா ப்ளூடூத் 5.2ல வருது. ப்ளூடூத் காலிங்காக சிங்கிள் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசுகிறப்போ வந்து கட் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் அதுவும் ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஃபோனோட பேரிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அரௌண்ட் 70% வரைக்குமே வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்குது. 1599 வந்து இந்த வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு ஒரு ப்ரீமியமான பில்டு, பெரிய டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது அண்ட் டிசைன் வைஸ் வந்து டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க, ஸ்டிட்டாக பட்ஜெட் வந்து 1600 பிலோவில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாட்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பட்ஜெட் வந்து உங்களால் ஸ்லைட்டாக அப் பண்ண முடியும் அப்படின்னா அல்ட்ராவோட ஸ்பங்க் ப்ரோ ரிவ்யூ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். 2000 rupees லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாட்ச் வந்து 2000 பிலோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக சூப்பர் டூப்பர் ஒர்த்து. ஸோ இந்த ட்ரிப் மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.